எம்ஜிஆர் படம் 3 முறை பார்த்துட்டேன். புது மாடல் 2025 எவனா சண்டை வந்தானு கூட போடா வாடலாம் போய் காதி தெரியுது எத்துனே தான் கம்மால என்ன கம்மால புது மாடல்ல போய் கம்மால எங்க அம்மால மாடல் கிழித்த அப்படி எடுத்தா இசுபோ காத்து வராத உட்கார்ந்துறான் இசுபோ அவனாது ஜாலியா இருக்கான் இதா இசுபாற நான் என்ன தெரியும் என்ன ஜாலியா இருக்கும் அதெல்லாம் மாடலுமா மாடல் கல்மு காத்து வரட்டும் அப்புறம் வச்சு செய்வேன் நான் வைக்காது செய்வேன் லவ்ல தெரியுமா நான் கிட்ட வந்துட்டேன்னா நீ வாந்தி வச்சுடுவேன் அவ்வளவு ஃபுல்லா குடிச்சிட்டு போனேன் குடிதான் முள்ளுக்குள்ள எல்லாமே தெரியுமா குடும்பங்காட்டு போதே இல்ல அதான் உள்ள போய் கட்டி வந்து ஐயா இளவரசி வரேன் ஐயா பண்ணா வருகிறேன் இன்னொரு வாய்ப்பு தாங்க வாய்ப்பில்ல தேங்காய் பூவா தருவாரு போ போடா நான் உன் பேச்சு வந்தனா நீ தான் போனா இட்டு வந்து நான் போடியா ஐயோ அம்மா போன நானா என்னம்மா நாங்க போன வெச்சுங்க போடமா இது போடமா எங்க வச்ச இங்க வச்ச ஐயோ பணங்க ஆஹா காலம் மாறி போச்சு 2025 பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போய் வரும் பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் பாத்ரூம் போய் வரும் பணையது பாத்ரூம் போவோம் பணத்து கால் முளைத்திருக்கும் பாத்ரூம் போய் வரும் ஆரியே கிரிச்சல நான் கேக் முட்டல அது எப்படி பணம் எப்படி பாத்ரூம் அந்த நோட்ல யாருக்கு காந்தி தாத்தா வராதான் நான் எவ்வளவு நேரத்தை அடிக்கணும் வருவார் ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எங்கிட்ட அழுகுறாரு பையா உங்களுக்குலாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் ஏன் நீங்க சுதந்திரமா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் அதுதான் வெள்ளக்காரனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் யாராடிமே இருக்கக்கூடாது வாங்கி கொடுத்தேன்டா நான் எவ்வளவு எதிர்பார்த்தாட வாங்கி கொடுத்தேன் அந்த ரூபா நோட்டு ஏன்டா என் போட்டா போட்டீங்களா கேட்டனடா ரூபா நோட்டை என் போட்டா போட்டு கேட்டனாடா ஏண்டா போட்டீங்க எனது ஒயின்சாப்ல போட்டு நடக்கிறாங்கடா நாடிங்க நான் சரகடிக்கிற ஆளாடா அவன் என்ன தூக்கி கலால் ருந்துறான்டா எனக்கு அச்சிங்கமா சுதந்திரம் வாங்கி கொடுத்து நான் சரகடிக்கிற ஆளாடா கலால் ருந்துறான் தெரியாது செய்யறான் ஆனா அந்த பொம்பளைலாம் தூக்கி என்ன இங்க வச்சுக்கிறாங்க நோட்டா சேனல கீழி போச்சு நோட்டு நினைச்சு சாக்கிஞ்சி அவர் அங்க தேம்பி தேம்பி தான் அழுவாரு அப்ப நீ என்ன சொன்னா ஐயா 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 சிரிக்கிறார் ஐயா அவன் முடிக்கிற போதே தெரிஞ்சு எனக்கு கடு முடிச்சுக்கிறாப்பா நான் தான் ஏட்டா எதிர்பார்த்து செய்யமா நீ கால் வியாதமா அதுமா எல்லாம் பாக்குறேன் கால் வியாதம் நீ என் கால வியாத பாப்பா நல்லா இருக்கு என் ஊர்ல ஒரு வாஜியார் இருக்குதான் தெருவில் போயிட்டே இருப்பாரு அவங்ககிட்ட படிச்ச ஒரு பையன் வருவான் சார் வணக்கம் சார் கிட்ட வரான்னு வணக்கம் சார் லகுக்குன்னு தலைப்பு ஜாபிச்சு நல்லா ஜனங்க பார்க்கறது நல்லா இருக்கிற புத்தி உங்களுக்கு அப்படியே இருக்குது ரொம்ப அடி வாங்கிக்குது ஓயாதா அப்ப சொம்பு எதாச்சுதா ஓப்பன் பண்ணியா எல்லாரையும் வச்சுக்கோ உன்னை பத்தி நான் பேச மாட்டேன் நீ நெய்னா நாளைக்கு சொத்துல பங்கா சத்தியமா உண்மையா சொத்துக்காகல அப்ப நீ சொத்துக்காக கத்திக்கொள்ள வச்சு பிடி பொருள் வேணுமா என்ன வேணுமா கேளு என்னமா வேணும் தாராளமா கேளுமா எது கேட்டாலும் தருவீங்களா உண்மையாவா
அந்த பையன் என்ன மாதிரி ஐயா உனக்கு என்ன வேண்டும் கேளு, அதை தரதாக சித்தமரை காட்டு. கேளுமா, என்ன மன்னர் மனசு தாராளமானது. அங்கதான் போவோம், கைக்கு வேற எங்கேயும் போவதா? என்ன தப்பா சொல்லிட்டு அழுகுறது? இவ்வளவு சின்னதா எங்கடா பார்த்து கொண்டு நாட்டியக்காரி நாங்க என்ன சொன்னோம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம். கேட்டது மட்டும் வேணும். சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் மனுஷங்க மதிங்க, என்னதான் மேல தப்புதான். அப்படிதான் ஐயா பேசுறீங்க நீங்க. ஐயா இதுவரை என் நாட்டு அனாதையா இல்லை. டாடி இல்ல, மம்மி இல்ல, யாருமே இல்லையா? சொந்தம் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. சொந்தம் சொல்லிட்டு ஒரே யார வரை அவர் மட்டும்தான். என்ன வரவா சொந்த பல்லனாவ என்ன வரவு அவரை கேட்டு பாருங்களா. சித்தி பொண்ணு லவர் அவர் அப்படிதான் கொஞ்சம் அப்படி சொல்லுமா. அதெல்லாம் இல்லை, எங்க பெரியப்பா பையன் மாமா அண்ணன் தங்கச்சி மொழியா வேணும். இல்ல மாமா தான், அவரே கேளுங்க. நான் ஒரு நாட்டியக்காரி. நான் புளிய மரத்தடியில தான் இருக்கிறேன். அம்மா நடியும் போய் தெருவில் நாட்டி ஆட்டு எதனா ஒன்று வாங்கின்னு வந்து அந்த புள்ளி மாத்தாடியில் உக்காந்து பொங்கிக்கின்னு இருப்பாங்க. 4 பசங்க வந்து கூப்பிடுவாங்க. செல்லு என்னத்து கூப்பிடுறாங்க அவங்களுக்கு? இல்லம்மா, 4 பசங்க கூப்பிடுறாங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல அது உண்மையான விஷயம் தான். அதை சொல்ல நினைக்கிறேன், சொல்ல முடியல. வாயை கூட்டு என் புளிமாய் சாப்பிட்டேன். அப்படி கொட்டா மாதிரி கட்டி விட்டுக்கிறாரு. அங்கதான் இருக்கிறோம். நல்ல வேலை செஞ்சுதான். நீ எப்போது எனக்கு யாரு சொன்ன உனக்கு துணை நாங்க இருக்கோம். ஐயா எனக்கு அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். இருக்கிட்ட ஒண்ணு தான். வேணும் கேளு உனக்கு. கேளுமா, வாரி வாரி கொடுக்குற உனக்கு. எனக்கு எதுனா உங்க அரண்மனை ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பொழைச்சுக்க என்னங்க நமது அரண்மனைக்கு ஒரு வேலைக்காரி வேணும் கேட்டீங்க. இந்த வேலைக்காரி வச்சுட்டா போது. ஐயோ, இந்த பாத்ரூம் காயிர் வேலைக்காரி. அம்மா, பாத்ரூம் ஒரு பாட்டி இருந்தாங்களேம்மா. வாய மோர்றி. என்னம்மா, அந்த பாட்டி இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? ஆமா. என்னம்மா சொல்றீங்க? அதான் நாத்து தாங்க செத்து. வாய போறானே. கையாதிகளே சார். ஆமா. நாத்து தாங்க முடியாது. பாத்ரூம் வேலை செய்யறது அது வரியா? பாத்ரூம் கழுவா. எந்த வேலை விட்டாலும் நான் செய்யறேன். சரிம்மா, சரி. பாத்ரூம்ல நீங்க யார் கூப்பிட்டாலும் சரி, நான் அந்த வேலை செய்வேன். தங்கச்சி கூப்பிட்டா போதும். அதுக்கு உண்டான வேலை செய்தா போதும். தண்ணி கூட வராதுமா. நீதான் தண்ணி குடிச்சு வந்து மொத்தம் கழுவணும். நான் என் விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வாழணும்னு வாழ்க்கை தான் இல்லை. இப்படி வாழ்ந்து முடிக்கணும், இப்படிதான் இருக்கணும் நான் வாழ்றேன். பாத்ரூம்னா பாத்ரூம். நீங்க எந்த ஒரு வேலைட்டாலும் நான் செய்து இனிமே
கண்டிஷன் மட்டும் இருக்குது. பாத்ரூம் டைமுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டேன். கண்டிஷன் தானா? ஐயோ இதுயா அவன் கண்டிஷன் சொல்லிக்கிறா. பாத்ரூம் கை விடுறாளாம். ஆனா அந்த கண்டிஷன் நீங்க ஒத்துக்குனா கை விடுறாளாம். சொல்லு இல்ல அவ பாத்ரூம் கை விடணும்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு ஃபுல்லா பண்ணுங்க. அறிவு கட்டவன் இங்க எடுத்து கணக்கு இதையா போய் அவன சொல்லிட்டு வர அவன் ஒரு ஆளான சொன்னா ஊருக்கே சொல்லிட்டு வந்துருவான் அவன். இனிமே என்னால இல்ல உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்னுடைய அரண்மனை தங்கி என்ன தேவையோ அத அவர் செய்வாரு. போய்ட்டு வாமா. இந்த இது அப்பனா இருக்கோ அரண்மனை பகுமா. ஆமா ஆமா ஐயா எனக்கு ரூம்ல கெஸ்ட் சொல்லலாம். வேற என்ன என் பேர் கலா. கலா பாத்ரூம் கயிறு மேல மட்டும் செய்யாதே. நாங்க என்ன வேலை செய்யறோமோ அத்தனை வேலை மகாராணி சொல்லிட்டாங்கல நீ செய். ஒருளுக்கு வந்தா சரியா? சரிங்கம்மா. அம்மானு கூப்பிட்டுமா? அம்மானு கூப்பிட்டு ஒரு அப்பானு கூப்பிடுமா? இவங்க இருவரும் கண்ணன் தங்கச்சி மாதிரி. சொல்றது கேளு. எப்பவுமே தின்னுட்டு போவாது. ஜேசிபி மேரி கொஞ்சம் வாய்க்காரா. அவதான் வாய் சொல்லாதே வரல. என்னுடைய மகள் பல்லு சரி போமா. போயிட்டு வாமா. பாய் பாய் பாய். நீ பின்னாடி தூக்கிட்டு பேராட்டா மேரியா ரெண்டு பசங்க உட்காந்து வந்துருவான்னு பழகுது. நீ நாளைக்கு ஆச்சரிட்டு போ பணங்க சேர்த்து மாதிரி ரெண்டே சேர்த்து சரியா கொஞ்சமா சாப்பிட்டா தானே பாப்பா. அப்பா நீங்க உணவளித்து போயிருப்பாய். ஆனால் ஒன்று உனக்கு ஒரு வரம் பார்த்து மனம் முடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்பா திருமணம் இவ்வளவு சீக்கிரம் திருமணம் தான் வேணப்பா. திருமணம் ஆசை கிடையாதுப்பா. அப்பா முதல்ல அண்ணன் தவிர திருமணம் உனக்கு தான் முதல்ல முதல்ல உனக்கு தான் திருமணம். அண்ணன் இருக்க காலம் உனக்கு தான் இல்லம்மா உனக்கு தான். அப்பா மனுஷாரி கல்யாணம் பண்ணி சொல்ற வேணாமா சொல்லிக்கிறீங்க. உனக்கு கல்யாணம் ஒரு வேணாப்பா. உனக்கு வேணாவா? அத்தாடு விடு. உனக்கு வேணாம். உனக்கு வேணாவா? சரி விடு. ஏங்க 2 பேரும் கல்யாணம் வேணாமா? நான் சும்மா தாங்க பண்ணுவேன். உன்ன மன கந்த நாட்டில் தம்னு இருக்கவே சரி பட்சாண்ட போய் பாரு. பலுகுண்டு வித்துன்னு விட மாட்டீங்க. பலுண்டு வாங்கினா என்ன சொல்றேன். அது பொம்பளை நாம்பளை அவ்வளவுதான். என்ன ஒரு சின்ன சரி உன் விருப்பம். ஒரு சின்ன பிரச்சனை ஊரு சொல்றீங்க. நகரவளம் சென்று நாட்டை சுத்தி காட்ட வேண்டும். நாட்டை சுத்தி காட்டணும். நான் பாத்துறேன். சரி போய் மகனுக்கு துணையா நான் கூட 90 மேல போறதே கிடையாது. நீ போறதா அவன் போட்டு எடுத்துருப்பா. சரி சரிங்க வரேன். என்னடே அவர்களுக்கு வந்தவர்களுக்கு சிறந்த உணவு சரிங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருவாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினி நாடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி வைது ஓங்கும் பெரும் சன்னல் ஊடு கயல்புகளை பூங்கு வளைபோதில் பொறிவண்டு கண் படைப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற மலை பற்றி வாங்க குடலு அதுபோல் இந்த காலகத்தை காய் கடி சுனைநீர் எழுதி நாட்டு மக்களுக்கு சூரியவரி நாட்டுக்கு சென்ற பொழுது இதுவரை வெற்றிகரமா எதுமா எப்படி இலவசம் வெளியாண்டு வந்தாங்க. டான்ஸ் புறம் விட்டாங்க. நான் விட்டேன். சூப்பராச்சு. என்ன ஒண்ணு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் எது வேணா இங்க தங்க. அதே மாதிரி கட்சி அங்க தங்க விட்டாங்க. கடல் கரையில் தேடினோம் சிற்பிகள் கவிதை கடல் ஆழத்தில் தேடினோம் முத்துக்கள் கிடைச்சாரு. முத்துக்களை விட சரி விடு. அடுத்த நாள் என்ன பண்ணணும்? இப்படியே விடக்கூடாது. சரி கலாயிடத்தில் நான் சொல்வதை அப்படியே உழைத்து
சூரியபுரி நாட்டுக்கு ஆரம்பம் அழிவாய். டேய், ஒரு நாட்டிகம் இடி போல் இருக்கிறது, ஒரு சொல்லும் தீப்பறி போல் இருக்கிறது. சூரியபுரி நாட்டுக்கு அழிவு ஆரம்பம். பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கிறது. தமிழுடவா தக்கரதும் தாரகள் பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடு கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் மலைகளிலே, கடலில் தவழும் மலைகளிலே இறைவன் இருப்பது நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன், என்னை தனக்குள் வைத்திருப்பேன். அன்னை மனமே என் கோவில், அவளை என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள். ஆ ஆ லலலா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கையாடு இந்த அமர நாட்டார் அமரர் வைத்து சீர சகமால் எவ்வித குறை இல்லாமல் என் தங்கையை பார்க்க வேண்டும். அபிராமி ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும். மாலை கருக்கையிலே மயிலும் மேலையிலே சோலை எப்போ மட்டும் நாங்கள் பூத்துக்கு அஞ்சு படிக்கலாம். 10 கொடுத்தா சரி பார்த்து அம்மானு தான் போனோம் எல்லாரும் பார்த்துட்டாரு. நான் இவன் தேடும் தலைவன் இன்றைக்கு வாழும் தலைவன். காலம் வரும்போது கைகள் விலகேறி கால்கள் நடமாடட்டும். தோட்டம் வராதம்மா, பறிக்க வராதம்மா. அன்பே தயக்கமா, என் ஆசை மயக்கமா. நான் கடமை கண் போன்றது, அன்பே மயக்கமா, என் ஆசை மயக்கமா. என் தங்கையை பார்க்கட்டும். தங்கைக்கு அபிராமி la 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 la
பாய் எடுத்துருவா